குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். கர்மயோகியின் அருளமுதம் 4th சாப்டர் அன்பர்கள் வழிபாடு நேற்றைய தொடர்ச்சி. நாம் இன்று செய்யும் செயல்களை கவனித்து சமர்ப்பணம் செய்தால், அன்னை சக்தியை அவற்றின் மூலம் வெளிப்படுத்தினால் உள்ளே பெரிய சக்தி எழும். செய்யும் காரியத்தில் இதுவரை தென்படாதது தென்படும். புதிய பார்வை ஏற்படும். புது எண்ணங்கள் தோன்றும். புது திறமைகள் உருவாகும். யோகத்தை மேற்கொண்டால் எந்த புதிய திறமையும் உருவாக்க முடியும் என்கிறார் பகவான். நம் திறமை உயரும், சக்தி உயரும், அது நினைவை எழுப்பும், நினைவு இடையராதிருக்கும், இந்நிலை நிலை பெறும். இடையராத அன்னை நினைவு இன்று உலகில் கிடைத்தற்கரியது. அதை விழைந்தால் பலிக்கும் என்று அறியலாம். மனம் அதை நாடினால் பலிக்கும் என்பதால் அதற்குரிய ஆன்மீக முயற்சி, தவம், விரதம் அதை பெற்றுத்தரும். இடையராத அன்னை நினைவு பலித்து நிலைக்கும் முன் உடலின் ஆன்மீக சக்தி வெளிப்பட வேண்டும். அதற்கு முன் உயிரின் ஆன்மீக சக்தி சைத்திய புருஷன் வெளிப்பட வேண்டும். அதற்கு முன் மனதின் ஆன்மீக சக்தி வெளிப்பட வேண்டும். அதற்கு முன் மேல் மனதிலிருந்து உள் மனதிற்கு போக வேண்டும். அது பலிக்க செயலை சமர்ப்பணம் செய்ய வேண்டும். சமர்ப்பணம் பலிக்க அளவு கடந்த அன்னை சக்தி தேவை. நம் பார்வை அகன்று ஆழ்ந்தால்தான் அச்சக்தி வெளிப்படும். பார்வை வளர ஆர்வம் தேவை. ஆர்வம் எழ செயலில் முதன்மையாக நிலை வேண்டும். செயல் முதன்மையாக நாம் நமக்காக செயல்படாமல் அன்னைக்காக செயல்பட வேண்டும். நாமுள்ள இன்று நிலையில் செயல்திறனில் முதன்மை பெற்று பார்வை அகன்று விரிந்து சூட்சுமடைந்து சமர்ப்பணம் பூர்த்தியாகி உள்மனதை அடைந்து மனம், உயிர், உடல் ஆகியவற்றின் ஆன்மீக சக்திகள் படிப்படியாக வெளிப்பட்டு அன்னை நினைவு ஏற்பட்டால் இந்நிலைகள் நிலை பெறுவதால் நினைவு இடையராத அன்னை நினைவாக நிலைக்கும். இது பலிக்க அவன் தம்மை தேர்ந்தெடுத்திருக்க வேண்டும். அன்னை நம்மை நாடி வருவதால் நம்மை அன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்றாகும். எனவே அன்னை பக்தருக்கு இடையராத நினைவு பலிக்கும். சமர்ப்பணம், சரணாகதி, பிரார்த்தனை, ஆர்வம், தியானம், மனதை ஒரு நிலைப்படுத்துவது, பக்தி, விசாரம் போன்றவைகள் வேறல்ல. ஒரு வகையில் அத்தனையும் ஒன்றே என்கிறார் அன்னை. இவற்றுள் எதை கடைசி வரை பின்பற்றினால் அதன் மூலம் எந்த பலனையும் அடையலாம். ஒன்றே முழுமையாக பின்பற்றுவதால் மற்றதின் பலன் வருவதும் உண்டு என்பது அனுபவம். இது உண்மையானால் பிரார்த்தனையால் இடையராத அன்னை நினைவை பெற முடியும். இடையராத அன்னை நினைவு வேண்டும் என்ற பிரார்த்தனையை ஆரம்பித்தவுடன் மற்ற நினைவுகள் தானே விலகி அன்னை நினைவு முன்வருவதை காணலாம். இடையராத அன்னை நினைவு என்ற மலரை கையில் எடுத்தவுடன் அன்னை நினைவு தானே மேலோங்குவதை காணலாம். அம்மலரை பக்தியுடன் பாராட்டினால் இந்த லட்சியம் பூர்த்தியாகும். பிரார்த்தனை ஆரம்பித்தவுடன் அன்னை நினைவு வருவதை போல் கொஞ்ச நேரத்தில் மனம் பிரார்த்தனையை விட்டகல முயல்வதை பார்க்கலாம். மனம் அதுபோல் அகல்வதை தடுக்கக்கூடியவருக்கு இப்பிரார்த்தனை பலன் தரும். எவ்வளவு நேரம் மனம் பிரார்த்தனையில் ஈடுபடும் என்பது மீண்டும் நம்மை மனதின் சக்திக்கு எடுத்துச் செல்லும். பிரார்த்தனை பலன் தரும் வகையில் இது நான் வரை பயன்படுத்தியவர் இப்பொழுது நினைவுக்காக பிரார்த்தனை மேற்கொள்ளும் முன் பிரார்த்தனையால் அன்னை சக்தி அதிகமாகும் வகையில் பிரார்த்தனை பின்பற்ற முடியுமானால் பிரார்த்தனை பலன் தரும். அத்துடன் மனோசக்தி அதிகமாகும். இது பலிக்க பிரார்த்தனை பலிக்கும் என்ற நம்பிக்கை வேண்டும். பிரார்த்தனை எழும்பொழுது சிறிது சிறிதாக எழுமிடம் மனதில் ஆழப்படுத்தல் அவசியம். அது ஒரு வகை தியானம். ஜீவன் அன்னை நாடினால் பிரார்த்தனை மனதின் ஆழத்தை அதிகப்படுத்தியபடியே இருக்கும்.